குட் மார்னிங் பிரைஸ் லார்ட், வெல்கம் டு திஸ் வீடியோ. கடந்த வாரத்தில் கொஞ்சம் சிக்னஸ் இருந்தது. இன்றைக்கி கர்த்தர் என்னை காலையிலே எழுப்பி இன்னைக்கு காலையில் உள்ள டிஃபனை நான் செஞ்சு வைக்கவும் காஃபி போடவும் எனக்கு கர்த்தர் கிருபை கொடுத்தாரு. இதெல்லாம் ஏன் நான் சொல்கிறேன்னா, இதில் செய்யறதுக்கு எனக்கு தடை அல்லது சாபம் ரொம்ப நாளாக இருந்தது. அது நான் வீடு அப்படின்னு இருந்தால் கூட எனக்கு செய்யறதுக்கு ஒரு காம்பிட்டன்ஸ் வேணும். நமக்கு கிச்சன் ஹேண்டில் பண்ணுறதுக்கு காம்பிட்டன்ஸ் அது எனக்கு இல்லை, அல்லது குறைவாக இருந்ததுன்னு நான் சொல்ல முடியும். அல்லது நான் என்னுடைய மூளை வேறு காரியங்களில் நான் செலுத்தி இருந்தேன். ஆனால் ரொம்ப நாள் அதெல்லாம் என்னால் செய்ய முடியல. இன்றைக்கி அதை இட்லி சாம்பார் அப்படின்னு நான் இப்போலாம் யூடியூப்பில் நல்லா வருது, அதை நான் பார்த்து நான் செஞ்சேன். அதில் பார்த்திங்கன்னா இட்லி சாம்பார் அப்படின்னா இட்லிக்கு தான் இட்லி தோசைக்கு தான் அதை சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. எங்கள் ஊரில் ஒரு கல்யாணத்தில் சாதத்துக்கு இட்லி சாம்பாரை ஊற்றிட்டாங்க. நான் பக்கத்தில் இன்னொரு கசின் உட்காந்து நாங்கள் சாப்பிட்டோம். அந்த கசின் கொஞ்சம் சமையல் எக்ஸ்பர்ட்டுன்னு வைங்க. அவங்க இது என்ன இட்லி சாம்பார் எடுத்து சாதத்துக்கு ஊற்றிட்டாங்கன்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. நான் பதிலே பேசலை. என்னென்னா, அதான் ரொம்ப நாள் எனக்கு சாப்பாடு செய்யவும் அல்லது வகையாக சாப்பிடவும் எனக்கு தடைகள் என் மீது இருந்தது. அதனால் எனக்கு எது கிடைச்சாலும் கர்த்தருக்கு நான் நன்றி சொல்லி சாப்பிட்றது தான் நியாயம். அதனால் நான் பேசாமல் இருந்துட்டேன். அவங்க சொல்லிகிட்டே இருக்காங்க இது இட்லி சாம்பார் அப்படின்னு. அதுபோல் நம்ம ஏதோ ஒரு காரியத்தினுடைய வேல்யூ நமக்கு தெரியலன்னா அது புரிகிற வரைக்கும் நம்ம நம்மளை கடவுள் விடுறதில்லை. அதில் இது ஒரு எக்ஸாம்பிள். அதில் பார்த்திங்கன்னா சிலர் எங்களுக்கு பிள்ளைகள் இல்லை அப்படிங்கிறாங்க. ஆதியாகமம் 20ஆம் அதிகாரத்தில் ஒரு கிங்கோடைய கதை இருக்குது. ஏதோ காரணத்தினால அவனுடைய என்டையர் ஃபேமிலி வேலைக்காரிகள் யாருக்குமே பிள்ளை இல்லாமல் கர்த்தர் பண்ணிட்டார். அதுபோல் ஏன் நமக்கு அப்படியெல்லாம் நம்ம மேலே வருது? ஆரம்பத்துலேயே சாபம் இருக்குது, அது நமக்கு தெரிஞ்சது தான். இருந்தால் கூட நம்ம அதை எப்படி நம்மளை தாழ்த்தி நம்ம சாபத்துலேருந்து விடுதலை ஆகணும் அப்படின்னு நம்ம பார்க்க மாட்டேங்கிறோம். நம்ம வி ஆர் ரிபல்ஸ். செட்டானிக் ஆட்டிடியூட், அது ரிபல்யன் அப்படின்னா கர்த்தருக்கு விரோதமாக நம்ம எழும்பி நிற்கிறது. உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா இது நிவியா க்ரீமாக சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா நான் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தபோது ஸ்கின் இதாகுது இல்லையா, கொஞ்சம் ஸ்ட்ரெச் ஆகுது, கொஞ்சம் எரியும் அவங்கெல்லாம். அதுக்காக இந்த க்ரீம் நாங்கள் வாங்கினோம். அதுக்கப்புறம் அது இருந்தது அந்த க்ரீம் நம்ம வீட்டில். குழந்தை பிறந்துடுச்சு. அதுக்கப்புறம் குழந்தை என்ன பண்ணிடுச்சு, ஒரு நாள் அந்த க்ரீம் எடுத்து கீழே ஊற்றிடுச்சு. அதுட்டு அவங்க அப்பாவுக்கு யூஸ்வலாக ஒரு பைசா கூட செலவழிக்காத மாதிரி நடிப்பார் அவர், கஞ்சன் போல் மைசர்லி அவர் நடிப்பார். எதுக்கு அப்படி நடிக்கிறாரெலாம் எனக்கு தெரியாது. அந்த குழந்தைய நம்ம எதிர்க்க பாசமாக இருக்க மாதிரி நடிப்பாங்க. நம்ம அந்த பக்கம் வேலைக்கு இங்கே போயிட்டோன்னா குழந்தைய வெளுத்து விட்டுருக்காங்க. அதுமாதிரி இதை நீ எப்படி கீழே ஊற்றுன, நீ டாட்டா பிர்லா மகளா, உங்கள் தாத்தா 33 பைசா தானே வாங்கிட்டு அவர் பொழைச்சவர், அப்படியாக்கோ இப்படியாக்கோ சொல்லிட்டு ரொம்ப தெரிஞ்ச மாதிரி காசுன்னா அவங்களுக்கு என்னன்னு தெரியாது, நம்பர் நினச்சிப்பாங்க. அது போல் அதுமாரி டிரான்ஸ்ஃபார்மர் ஏன் ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் 11 kVA வரைக்கும் கொடுக்க முடியும் அப்படின்னா ஏன் நம்ம பவருக்காக அலைகிறோம்? ஏன்
அப்படின்னு கேட்பாங்க. அதுமாரி வோல்ட்ஸ் எல்லாம் நம்பர் கிடையாது. அதேமாரி யூஸபிள் எனர்ஜி அது வேறு. டிரான்ஸ்ஃபார்மர் வந்து ஜென்ரேட்டர் கிடையாது. அது போல் காரியங்கள் நமக்கு விளங்காததுனால நம்ம இப்படியெல்லாம் நம்ம வந்து உளறி கொட்டி கிளறி மூடுறது நம்முடைய வழக்கமாக இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நான் தெரிஞ்சு தான் இந்த ஊருக்கு நான் ஊழியக்காரியாக நான் வந்தேன். பட் என்னுடைய டாட்டர் சொல்லக்கூடிய இந்த மாதிரி டொமஸ்டிக் வயலன்ஸ் அதை நோக்கி நம்ம போயிட்டு இருந்தால் அதுமாரி கர்த்தர் இன்றைக்கும் வந்து சில டிபார்ட்மெண்ட்ஸை அவர் கையில் தான் வச்சுருக்காரு. நம்மளுக்கு குழந்தைகள் இல்லை அல்லது வந்து கவர்மெண்ட்டே வந்து நம்மளை ப்ரிவெண்ட் பண்ணி வச்சுருக்குதுன்னா நம்ம வந்து வி ஆர் ட்ரைங் டு ரிபல் அகெயின்ஸ்ட் த கவர்மெண்ட். இந்திரா காந்தி அம்மா வந்து தாய் உள்ளத்தோடு அவங்க செஞ்சுருக்காங்க. என்ன மாதிரி அடிவாங்கக்கூடிய குழந்தைகள் நிமித்தம் நான் கூட எந்த வீட்டில் தப்பெல்லாம் செஞ்சது கிடையாது. என்னை வந்து தாத்தா அவருடைய கேர்லேயே வச்சுட்டு இருந்தார். ஆனால் வந்து எங்கள் அம்மா வந்து ஏன்னோ என் மேலே கோபப்பட்டு மதுரையில் கொண்டு போய் வெளுத்து விட்ருவாங்க. தெரியுமா உங்களுக்கு? அது போல் டொமஸ்டிக் வயலன்ஸ் அன்னெசரி. அதுக்கெல்லாம் வந்து நம்ம இந்த ஒரு நிவியா க்ரீமுக்காக நீங்கள் வந்து ஒரு நல்ல குழந்தையினுடைய பாசத்தையும் நேசத்தையும் நீங்கள் வந்து இழக்க தயாராக இருக்கிறீங்க. அதோட வந்து அந்த குழந்தையோட லைஃப்பையும் வந்து செக்ஷுவலாகவும் சில பேர் மோசப்படுத்த நினைக்கிறாங்க. அதாவது குழந்தையினுடைய படுக்கையில் நம்ம புகுற முடியுமா அப்படின்ற அளவுக்கு அந்தளவுக்கு ரிபல்லியன் இப்போல்லாம் இருக்குது. ஏன்னாக்கா வந்து இதுமாரி கவர்மெண்ட் எங்களை வந்து பட்னி போடுது, அப்படி ஆக்கும் இப்படி ஆக்கும்னு. ஸோ ரிபல்லியன் அதெல்லாம் வந்து இட்ஸ் நாட் குட். கர்த்தருக்கு விரோதமான ரிபல்லியன் நல்லதில்லை, செட்டானிக்.